வணக்கம் மக்களே. நான் இன்னைக்கு மரம் செடி கொடிகளை போய் நிறைய வளர்க்குறதுக்கு ஒரு புது விதமான ஐடியா கிடைச்சது எனக்கு. அதாவது நான் மரங்களை நட்டுறதுக்கு பல இடங்களை அலைஞ்சு நட்டு பார்த்தேன். அது வேலை ரொம்ப சிரமமாக இருந்ததுனால வேறு ஏதாவது யோசனை கிடைக்குமான்னு பார்த்தேன். அப்போ தான் இந்த பறவையிலிருந்து விதைகளை கொண்டு போய் எல்லா இடங்களையும் பறவை செய்யும். அதுகளுக்கு நம்ம உணவு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த வேலையை அதே செஞ்சிடும். மரத்தோட விதைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லா இடங்களையும் பறவை செய்யும். இங்கே நான் இருந்த பகுதியில் முந்தி நிறைய பறவைகள் இருந்தது. அப்போ இந்த பார்த்ததெல்லாம் சிட்டுக்குருவி, கரிச்சான், மைனா, இந்த மாதிரி நிறைய பறவைகளை பார்த்துருக்குறேன். இவைகள் இப்போ குறைஞ்சி போச்சு. மேலும் நம்ம பகுதியில் மரங்கள் அதிகமாக இல்லாதனால வெப்பம், பயங்கரமான வெப்பம் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதனால் அதை நம்ம சரி செய்யணும், அதுக்கு நம்ம முயற்சிக்கணுன்ற எண்ணம் எனக்கு வந்துச்சு. அதுவே நான் உங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வரேன். இந்த பறவைகளுக்கு நிறைய இறை வச்சு அதுகளுக்கு வெயில் காலத்தில் தண்ணி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தோம்னா பறவைகள் நிறையா வளர்ந்து பெருகி நம்மளுக்கு அது விதைகளை நல்லா எல்லா இடங்களையும் கொண்டு போய் பறவை செய்யும். அதுக்கு நம்ம இறை வச்சோம்னா அது இந்த விதைகளை போய் பறவை வைக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சமாகுது. அதனால் இது ஒரு நல்ல ஒரு யோசனையாக தோணுச்சு. உங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. உங்கள் பகுதியில் இருக்க பறவைகளுக்கு நிறைய இறை வச்சிங்கன்னா அது போய் சாப்பிட்டு விதைகளை நம்மளுக்கு அருகில் உள்ள எல்லா இடங்கள்லையும் பறவை செய்யும். அதோட நம்ம வெப்பத்தை நம்ம இதன் மூலமாக குறைக்கலாம். மரங்களை வெட்டி வீடு கட்ட, ரோடு போடன்னு வெட்டி போடுறாங்க. இப்போ மரங்கள்லாம் குறைஞ்சதுனால நம்மளுக்கு ரொம்ப அதிக வெப்பமாகிட்டு இருக்கு. அதனால் இந்த யோசனையை நீங்களும் பயன்படுத்திக்கங்க. இறைவைங்க, காகங்களுக்கு இறைவைங்க, பறவைகளுக்கு வெயில் காலத்தில் தண்ணீர் வைங்க. அது மூலமாக நம்மளுக்கு இப்போ நல்ல நன்மைகள்லாம் நிறைய கிடைக்கும். அதனால் உங்களை கேட்டுக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இதே என்னோட இந்த ஐடியாவை நீங்களும் பயன்படுத்திக்கங்க. நன்றி.